Hi friends, நருட்டோல இருக்கக்கூடிய ஒரு 5 சென்சியை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மைட் கையை பற்றி பார்க்கலாம். நம்ம ராக்லி, டேன்டன், நிஜி இவங்க 3 பேருக்குமே நம்ம மைட் கை தான் ஒரு நல்ல சென்சே. இவர் அவங்க 3 பேரையுமே தன்னோட ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்துருப்பாரு. என்ன தான் இந்த டீமில் 3 பேர் இருந்தாலும் நம்ம மைட் கைக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்டூடெண்ட்னா அது நம்ம ராக்லி தான். ஏன்னா நம்ம மைட் கை நிஞ்சிட்ஸு கெஞ்சிட்ஸு ரெண்டுமே தெரியாமல் தைஜுட்ஸு மட்டுமே கற்றுக்கிட்டு அவர் ஒரு ஜுனினாக இருப்பார். ஸோ அதேமாரியே நம்ம ராக்லியுமே நிஞ்சிட்ஸு கெஞ்சிட்ஸு ரெண்டுமே தெரியாமல் தைஜுட்ஸு மட்டுமே கற்றுக்கிட்டு அவனும் ஒரு ஜுனினா ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பான். ஸோ இதனாலேயே நம்ம மைட் கை நம்ம ராக்லிக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாரு. அதுக்காக மற்ற 2 பேரையுமே விட்டு கொடுத்துட மாட்டார். நம்ம கக்காஷிக்கு எப்படி ஒரு ப்ராப்ளம்னா நம்ம மைட் கை முதலாக நிற்கிறாரோ அதேமாரியே அந்த டீமுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம மைட் கையை தாண்டி தான் அந்த டீமையே தொடணும். அந்தளவுக்கு அவருக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக அந்த 3 பேருமே இருப்பாங்க. ஆனாலும் நம்ம ராக்லிக்கு அவர் ரொம்பவே அதிகமான இடத்த கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேரோட வாழ்க்கை வரலாறுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம ஆசுமா சரட்டோபியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம ஆசுமா சரட்டோபி இவங்க 3 பேரையுமே தன்னோட ஒரு ஃபேமிலியாக தான் நினைப்பார். அது யாருன்னா நம்ம ஷிக்கமாரு, ஈனோ, சோஜி இவங்க 3 பேருமே ஃபேமிலியாக நினைக்கிறத தாண்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸாகவுமே அவர் பார்த்துருப்பார். ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம சோஜி நேராக சாப்பிட்றதுக்கு போவான். அந்த இடத்துல எவ்வளோ பில் ஆனாலும் சரி நம்ம ஆசுமா சரட்டோபி தான் அதை பே பண்ணுவார். இவங்களுக்கு ஒரு நல்ல செஞ்சவாக இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல அட்வைசராகவுமே இருந்திருப்பார். நம்ம ஷிக்கமாரும் ஆரம்பத்தில் ரொம்பவே சோம்பேறியாக இருந்திருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஆசுமா சரட்டோபி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஷிக்கமாரு ஐக்கியூவில் ரொம்பவே பெரிய லெவலில் வந்திருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஆசுமா சரட்டோபி இறந்து போயிருப்பார். அதுக்காக இந்த டீமில் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரிவெஞ்ச் எடுத்த ஒரே ஆள் யார் அப்படின்னா அது நம்ம ஷிக்கமாரு தான். அடுத்ததாக எல்லாருக்கும் ஃபேவரட்டான நம்ம கக்காஷியை பற்றி பார்க்கலாம். டீம் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம நருட்டோ, சாசுகே, சக்குரா இருப்பாங்க. ஆனால் இந்த டீமுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்ம நருட்டோ, சாசுகே, கக்காஷி இவங்க 3 பேர் தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. அதுலேயும் அந்த டீமை நம்ம தொடணும் அப்படின்னா நம்ம கக்காஷியை தாண்டி தான் தொடணும். நம்ம கக்காஷிக்கு இந்த டீம் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான டீம். அது மட்டும் இல்லை அவர் டீம் ஒர்க்கு அப்படின்றதா ரொம்பவே முக்கியமாக நினைப்பார். அதை கிட்டத்தட்ட யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை பண்ண ஒரே டீம் யார் அப்படின்னா நம்ம நருட்டோ, சாசுகே, சக்குரா இவங்க 3 பேர் தான். இவர்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி போனால் அவர் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறது டீம் ஒர்க்கை தான். இப்பேற்பட்ட நம்ம கக்காஷி அட்டாகே ஒரு காலத்தில் ஷினோபியோட ரூல்ஸை மீறவே கூடாது, ஷினோபிக்கு போட்டிருக்க ரூல்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஏன்னா அவருக்கு அப்பாவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அதுலேருந்து. ஆனால் அதை பிரேக் பண்ணி தன்னோட டீம்மேட்ஸ் தான் ரொம்பவே முக்கியம், தன்னோட டீம்மேட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஃபஸ்ட்டு தன்னோட டீம்மேட்டை தான் காப்பாற்றணும் அப்படின்னு புரிய வச்சதே நம்ம ஒபிட்டோ உச்சிகா தான். இப்பேற்பட்ட கக்காஷி இவங்க 3 பேருமே ஈக்குவலாக நடத்துனாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம கக்காஷி அட்டாகே மாதிரியே இருக்க நம்ம சாசுகே உச்சிகாவுக்கு தான் அவர் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுத்துருப்பாரு. அவனுக்கு சிடோரி சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், அவனுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும், நம்ம நருட்டோக்கும் ட்ரைனிங் கொடுப்பாரு. ஆனால் நம்ம சாசுகே கொடுத்த அளவுக்கு இல்லை. நம்ம சக்குரா அந்த டீமில் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லியே தெரியாது. பட் இருந்தாலும் அவங்களும் அந்த டீமில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. அந்த டீமுக்கு மெடிக்கல் நிஞ்சாவாக இருந்து ஒரு பேக் போனாக அவங்க தான் இருந்திருப்பாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் அந்த டீமுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க 3 பேர் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்ததை விடவே நம்ம சாசுகேக்கு ட்ரைனிங் அதிகமாக கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம நருட்டோவை என்ன பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து காப்பாற்றி அவர் பத்திரமா பார்த்துக்குவார். ஏன்னா அவர் மினோட்டோ நமிகேசிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு. அடுத்ததான் நம்ம மினோட்டோ நமிகேசியை பற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு ரொம்பவே நல்ல செஞ்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் கீழே இருக்க அந்த 3 பேரையுமே தன்னோட டீம் மெம்பர்ஸை நான் சொல்கிறேன். நம்ம ஒபிட்டோ உச்சிகா, நம்ம கக்காஷி, ரின்னோகரா இவங்க 3 பேருமே தன்னோட குழந்தையாக தான் இவர் நினச்சிருப்பார். டீம் 7ஓட சேம் டிட்டோவாக தான் இந்த டீமே இருக்கும். நம்ம கக்காஷி மாரி நம்ம சாசுகே இருந்திருப்பான், நம்ம நருட்டோ மாரியே நம்ம ஒபிட்டோ இருந்திருப்பான், நம்ம ரின்னோகரா மாதிரி நம்ம சக்குரா இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம சக்குராவாக நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம ரின்னோகரா எது பண்ணாலும் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பேர்பட்ட டீம் மெம்பர்ஸை தன்னோட குடும்பமாக தான் நம்ம மினோட்டோ நமிகேசியை பார்த்துருப்பாரு. ஏன்னா நம்ம குஷினா கூட இவங்க ரொம்பவே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒபிட்டோ உச்சிகா மாதிரி தான் குழந்தை வேணும்னு சொல்லி நம்ம குஷினாவே ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு இவங்க டீம் மெம்பர்ஸும் தன்னோட செஞ்சே கூட ரொம்பவே அட்டாச்சாக இருந்திருப்பாங்க. இப்பேற்பட்ட டீமையும் இப்பேற்பட்ட குடும்பத்தையும் உடைச்ச ஒரே ஆள் அதே ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம ஒபிட்டோ உச்சிகா. ஆனாலும் நம்ம மினோட்டோ நமிகேசி 4th கிரேட் நிஞ்சா வாரில் நம்ம ஒபிட்டோ உச்சிகா சாசுகே கையில் சாக போயிருப்பான். அந்த டைமில் நான் உன் கையில் சாகிறத விட என்னோட நண்பன் கையில் சாகுறேன்னு சொல்லி அந்த இடத்துல கக்காஷியை மாற்றி விட்டுருப்பான். தன்னோட டீம் மெம்பர்ஸ் அடிச்சுக்கிறத பார்க்க விரும்பாத நம்ம மினோட்டோ நமிகேசி 2 பேர்த்தையுமே பிரித்து தடுத்து விட்டுருப்பாரு. என்ன தான் தன்னோட குடும்பத்தையே நம்ம ஒபிட்டோ உச்சிகா கொன்னாலும்
தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆபத்து வரவிடாமல் மினட்டோ பார்த்துக்கிட்டாரு. அந்தளவுக்கு ஒரு நல்ல செஞ்சே தான் நம்ம மினட்டோ நமிகாசே. ஃபைனலாக நம்ம ஜிராயா செஞ்சை பற்றி பார்க்கலாம். நருட்டோ சீரியஸ்லேயே யார் ஒரு நல்ல செஞ்சே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நம்ம ஜிராயாவை தான் சொல்லுவேன். நம்ம ஜிராயா செஞ்சே வந்து போரில் சாகுற நிலமையில இருந்த ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க காலப்போக்கில் காட் லெவல் பவரை அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மினட்டோ நமிகாசேக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. இவர் ட்ரைனிங் கொடுத்தனாலே என்னமோ தெரியல, நம்ம மினட்டோ நமிகாசே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறி இருப்பார். அது மட்டும் இல்லை, 4th ஹொக்காகேவாவும் மாறி இருப்பார். நம்ம ஜிராயா செஞ்சே ஒரு நாவல் எழுதியிருப்பார். அதில் ஒரு ஹீரோட பேர் தான் நருட்டோ. இந்த கேரக்டர் நம்ம மினட்டோக்கு பிடிச்சி போக அந்த பேரை ஜிராயா செஞ்சேக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தன்னோட பையனுக்குமே அவர் வச்சுருப்பார். அது மட்டும் இல்லை, அவரோட பையனான மினட்டோவோட பையனான நருட்டோக்குமே நம்ம ஜிராயா செஞ்சே ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. நம்ம ஜிராயா செஞ்சேவை நம்ம நருட்டோவை தன்னோட பேரனாக தான் நினச்சிருப்பார். அவர் ட்ரைனிங் கொடுத்தனால நம்ம நருட்டோவுமே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான். அதனாலே அவன் 7th ஹொக்காகேவாவும் மாறி இருப்பான். இந்த ஊரே அவனை வெறுத்தாலும் தன்னோட பேரனா அவனை பாதுகாக்கணும்னு சொல்லி அவன் ஹொக்காகே ஆகிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் நம்ம ஜிராயா செஞ்சே தான். இந்தமாரி நருட்டோவில் வேறு எந்த செஞ்சே பெஸ்ட்டு செஞ்சே நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாதிரினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுக்கோங்க.